அவர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றுக்கு உதவாத மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்ட மண்ணுக்கு திரும்பி போகிற இந்த மனுபுத்திரரை பார்க்க பரலோகத்திலிருந்து ஆமென் உலகத்தை உண்டாக்கின தெய்வம், வானமுடைய சிங்காசனம், பூமியாவுடைய பாதப்படி, இப்பேற்பட்ட ஒரு மகிமையுள்ள மகத்துவமான தெய்வம். அந்த தெய்வம் பார்க்கிற ஒரு காரியம், அவர் மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களையும் என்னையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் நமக்கு யாரையும் நம்ம பார்க்கறதுக்கு இல்ல, நம்ம என்ன வேணா செய்யலாம், நம்ம எப்படி வேணா ஜீவிக்கலாம் சொல்லி. ஆனா வசனம் சொல்லுகிறது அவர் மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு உணர்வு இருக்கு? ஹல்லேலூயா. அவர் மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட ஜீவிதம் ஜீவிக்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை அவர் யாரும் நம்ம பார்க்கல. ஒரு ஜஸ்ட் ஒரு இடத்துல போகும்போது சிசிடிவி கேமரா இருந்தா கூட நம்ம ரொம்ப கவனமா இருப்போம், நம்ம எதை தப்பு செஞ்சிடக்கூடாது, நம்ம கவனமா இருக்கணும்னு சொல்லி. ஆனா உலகத்தை உண்டாக்கிற தெய்வம், ஹல்லேலூயா, பரலோகத்தில் வீற்றிருக்கிற அந்த தெய்வம் நம்ம அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்? ஆமென். நாம் பரிசுத்தமாக வாழணும். ஹல்லேலூயா. நம்ம உண்மையா வாழணும். ஆமென். நாம் நீதிமானா வாழணும். ஹல்லேலூயா. உத்தமமா நாம் ஜீவிக்கணும். உத்தமமான வாழ்க்கை எல்லா காரியம் நடப்பிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம